ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவல்யூஷன் டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நவம்பர் 26 அதாவது வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் டே இன்னைக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 1949 வந்து இந்தியா நாட் ஜஸ்ட் அடாப்டட் தி கான்ஸ்டியூஷன், அதாவது வெறும் அடாப்ஷன் மட்டும் இல்லை, அன்னைக்கு வந்து நம்ம ஒரு சர்டன் ப்ராமிசஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். அதாவது வந்து ப்ராமிசஸ் ஆன் ஜஸ்டிஸ், ப்ராமிசஸ் ஆன் ஈக்குவாலிட்டி, ப்ராமிசஸ் ஆன் ஃப்ரீடம்ன்ற மாதிரி நம்ம இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது வந்து நம்ம அன்னைக்கு அடாப்ட் பண்ணுறோம். பட் இப்போ இருக்க 2025 வந்து இது எல்லாமே டெஸ்ட் பண்ண மாட்டேது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த ஜஸ்டிஸாக இருக்கட்டும் சரி, ஈக்குவாலிட்டியாக இருக்கட்டும் சரி, ஃப்ரீடம் ஆகட்டும் சரி, இது எல்லாமே ஒரு டெஸ்ட். அதாவது இப்போ டெஸ்ட் வச்சு பார்ப்போம், அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த 3 ப்ராமிசஸுமே இருக்கு. பட் நீங்க இதை பார்த்தீங்கன்னா இது நான் பேசுறது வந்து இது ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை, இப்போ பிரசன்ட்ல நடக்கிறத பத்தி நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். இந்த 2025 இந்த ப்ராமிசஸ் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு டெஸ்ட்டை பத்தி நம்ம பேசுறோம். அண்ட் தி கான்ஸ்டியூஷன் பிகின்ஸ் வித் தி பவர்ஃபுல் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றதுலாம் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நோ கவர்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் சரி, எந்த விதமான பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இல்லாம வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் லைனோட இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அந்த வேர்டுக்கான மீனிங்கே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம ரன் ஆயிட்டு இருக்கு. பட் லுக் அரௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய லாஸா இருக்கட்டும் சரி, அமெண்ட்மெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது மாதிரி ஏகப்பட்ட வந்து அந்த லால அந்த கான்ஸ்டியூஷன்ல டிராஃப்டிங் நடக்கின்ற பேர்ல வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. மக்களிடம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து அது அப்படி படிப்படியாக குறைஞ்சிட்டு வர மாதிரி இப்போ இருக்க வந்து சிச்சுவேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கான்ஸ்டியூஷன் டிசைன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பவரை வந்து செக் பண்றதுக்கு. பட் இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் செக் பண்றதுக்கே அந்த சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டு இருக்கு. கரண்ட் இஷ்யூஸ் ஷேக்கிங் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா கம் டு ரியாலிட்டி, நம்ம இப்போ நடக்கிற கான்ஸ்டியூஷன் இஷ்யூஸ்லாம் பத்தி பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருந்தோம். 130th கான்ஸ்டியூஷன் பில் அமெண்ட்மெண்ட் பத்தி பேசியிருந்தோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி எலெக்டட் லீடர்ஸ், அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லீடர்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவா 30 days மேல கஸ்டடியில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி வந்து இழக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த அமெண்ட்மெண்ட்ல பார்த்துருந்தோம். இது வந்து ஒரு டேஞ்சரஸான அமெண்ட்மெண்டா. நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் அண்டர் ப்ரெஷர், அதாவது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஏஜென்சிஸ் அண்ட் இடிஸை வந்து வார்ன் பண்றாங்க. அதாவது வந்து வயலேட்டிங் தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வார்ன் பண்ற சிச்சுவேஷன் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் அட்டாக்ட் அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதாவது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வேற அரெஸ்டட் பண்ணாங்க. அதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணா ரிப்போர்ட்டர்ஸ் அரெஸ்டா இருக்கட்டும் சரி, அது மாதிரி நிறைய வந்து ஆன்டி நேஷனல் சொல்லி நிறைய ஆக்ஷன்ஸ் ஏற்பட்டதுனால நம்மளுடைய வாய்ஸ் தான் வந்து ஒரு ஃப்ரீடம். அதுவே வந்து இங்க கான்ஸ்டியூஷன் ஒரு பெரிய த்ரெட் அமைதியான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரால ஒரு வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்து இப்ப இருக்கு. ஏன் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பத்தி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது வந்து பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு வந்து 75 years அகோவே வந்து அம்பேத்கர் வந்து இதை வார்ன் பண்ணிருக்காரு. ஏன்னா வந்து இந்த ஸ்பீச்சை வந்து நம்ம ஸ்லோலி வந்து இதை வந்து நம்ம ஒரு கிரைம் இதுவா வந்து மாத்திட்டு இருக்காங்க எல்லாருமே. நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கர் மெசேஜ் வந்து இப்ப இருக்க இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு எல்லாமே கரெக்டா ஃபிட் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வெறும் வந்து கான்ஸ்டியூஷன் மட்டும் அவர் எழுதல, ஒரு ஃபியூச்சருக்கான ஒரு வார்னிங்கா வந்து அவர் அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ வர்ஷிப்பிங் இன் பொலிட்டிக்கல் இஸ் டேஞ்சரஸ். அதாவது வந்து இப்போ இருக்க நீங்க கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லீடரை வந்து நம்ம அதிகமா வர்ஷிப் பண்றது வந்து கரெக்டான பொலிட்டிக்கல் வே கிடையாதுன்றது வந்து அம்பேத்கர் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காரு. 130th கான்ஸ்டியூஷன் பில் அமெண்ட்மெண்ட் அப்பவே நம்ம சொல்லியிருப்போம். அம்பேத்கருடைய கிளியர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து நல்லதுதான், அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களோட இதுல தான் இருக்கு, அது நல்லதா போய் முடியுதோ கெட்டதா போய் முடியுதோன்றது வந்து நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். ஏன்னா வந்து கான்ஸ்டியூஷன் வந்து குட் தான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அமெண்ட்மெண்ட் பண்ற விதத்துல தான் இருக்கு அது நல்லதா கெட்டதான்றது. வேர் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் டுடே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன்ன்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து கான்ஸ்டியூஷன். பட் நவடேஸ் வந்து இந்த லா, இந்த கான்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து மைனாரிட்டி பீப்புளுக்கு ஒரு ஃபியர் தான் கொடுக்குதுன்றது வந்து அதாவது எல்லா சிச்சுவேஷன்ஸ்லுமே நம்ம அதை பார்க்க முடியுது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நேஷனை பில்ட் பண்ண விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தி வீக்கஸ்ட் ஷுட் ஃபீல் சேஃபஸ்ட். அதாவது வந்து மைனாரிட்டி பீப்புள் கூட இந்த கான்ஸ்டியூஷன் மூலியமா அவங்க சேஃபா ஃபீல் பண்ணுன்றது தான் அம்பேத்கர் பில்ட் பண்ண நேஷன். பட் இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கஸ்ட் தான் வந்து மோஸ்ட் த்ரெட்டன்டா ஆக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து தெரியுது. அதாவது அவங்க தான் வந்து ரொம்ப ஃபியர்ஃபுல் ஆகுறாங்க. மெயினா எந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் லான்னு வரும்போது அந்த மைனாரிட்டி பீப்புள் வந்து ரொம்ப ஃபியர் ஆகுறாங்கன்றது வந்து நம்ம எல்லா சிச்சுவேஷன்ஸ்லுமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த கான்ஸ்டியூஷன் டேன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் டேல எல்லாராலையும் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். பட் நம்ம இங்க கொஸ்டினை வந்து மாத்தி எப்படி சொல்றோம்னா கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமா, நம்மளுடைய வாய்ஸை வந்து கரெக்டான இடத்துல நம்ம ரைஸ் பண்றோமா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது நம்ம கரெக்டான இடத்துல யூஸ் பண்றோமான்ற கொஸ்டின்ஸ் வந்து இங்க ரைஸ் ஆகுது. ஏன்னா வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த கான்ஸ்டியூஷன் பில்ட் ஆகி நம்ம வந்து இன்னமும் அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்றோமா, நம்ம அந்த கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணலையான்றது தான் வந்து நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் டே பார்க்கணும். அதாவது கான்ஸ்டியூஷன் டே நம்ம வந்து ஜஸ்ட் செலிப்ரேட் மட்டும் பண்ணாம
பண்ணாமல் இந்த விஷயங்கள் அம்பேத்கர் சொன்ன இந்த விஷயங்கள், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது 3 ப்ராமிசஸ் ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ஜஸ்டிஸ்ன்றது வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது இது எல்லாமே கரெக்டான ரன்ல இருக்கா, இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து கரெக்டாக ரன் பண்றாங்களான்றது வந்து நம்ம அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆகட்டும் சரி, வாய்ஸை ரைஸ் பண்றது நம்ம அடிக்கடி சொல்லுவோம். லெட் அவர் வாய்ஸ் பி தி அவேர்னஸ். அம்பேத்கர் தான் சொல்றாரு, எல்லா விஷயத்துலயும் நம்ம அவேர்னஸா இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ஓட் விஷயத்துல கூட சொல்லிருக்கோம், நம்ம அவேர்னஸா இருக்கணும்ன்றது. அதே தான் வந்து இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. நம்ம கான்ஸ்டியூஷன் டே ஜஸ்ட் செலிப்ரேட் பண்ணாம நம்மளுடைய வாய்ஸ் வந்து ஒரு அவேர்னஸா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி மாத்தி இந்த கான்ஸ்டியூஷன் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபைனலா அம்பேத்கருடைய ட்ரீம் அண்ட் டெஸ்டினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ் யுவர் வாய்ஸ், யூஸ் யுவர் ஓட், யூஸ் யுவர் அவேர்னஸ். இது 3 தான் வந்து அம்பேத்கருடைய ட்ரீம் அண்ட் டெஸ்டினேஷனா இருக்கு. பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அ புக். அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டு அது சும்மா வச்சிருக்க ஒரு புக் இல்ல. இட் இஸ் தி ஹார்ட் பீட் ஆஃப் அவர் நேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே அம்பேத்கருடைய ட்ரீமை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ற விதமா இந்த நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டே இருக்கட்டும். தேங்க்யூ.